ஹே கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎம்ஏ ஆர்டிகிள்ஷிப். அதாவது இந்த ஆர்டிகிள்ஷிப் அப்படிங்கிறது எல்லாருமே நம்ம பண்ணணுமா, எங்கே பண்ணலாம் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் வீடியோஸ் நிறையா சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இப்போ லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் அப்டேட் கொடுங்க ப்ரோ, ஓல்டு வீடியோஸ் நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டனால இந்த வீடியோஸ். ஓகே, இப்போது நீங்கள் எல்லோரும் சிஎம்ஏ இன்டர் பண்ணுவீங்க இல்லையா? நான் ஒன்று சொல்லிடுறேன். சிஎம்ஏ இன்டர் படிக்கும்போது ஆர்டிகிள்ஷிப் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னா தாராளமாக பண்ணலாம். ஆர்டிகிள்ஷிப்புங்கிறது எவ்வளோ மந்த்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் சிஎம்ஏ இன்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் February 11, 2020 அப்புறம் பண்ணிங்கன்னா 15 months கம்பல்சரி ட்ரைனிங் எடுக்கணும். இல்லை ப்ரோ, நான் அதுக்கு முன்னாடியே இன்டர்மீடியட் அட்மிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் போட்டுட்டேன் அப்படின்னா உங்களுக்கு 6 months தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக 2020 அப்புறம் பண்ணவங்கள தான் இருப்பீங்க. ஸோ அதனால் ஓகே சரி. இப்போது இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு எங்கே பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எப்போ மேண்டேட்டுங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இன்டர்மீடியட் இப்போ தான் அப்புறம் நான் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ நான் இந்த ட்ரைனிங்கை உடனே இப்போ நான் பண்ணணுமானா நாட் மேண்டேட்ரி, ஆப்ஷனல் தான். இப்போ பண்ணணும்னா பண்ணுங்கள், பண்ணலன்னா இருக்கட்டும். ஓகே, சிங்கிள் குரூப் முடிச்சக்கப்புறம் பண்ணலாம், இல்லை போத் குரூப் முடிச்சக்கப்புறம் பண்ணலாம், இல்லை இன்டர்மீடியட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இன்டர் குரூப் 1 குரூப் 2 பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே கூட பண்ணலாம் தான் சொன்னேன் தவிர கண்டிப்பாக பண்ணணுங்கிறத நாங்கள் சொல்லவே இல்லை. ஓகே, பண்ணலாம், ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத சொல்கிறேன். ஆனால் ஒரு சில ஆடிட் ஃபார்மில் ஒரு சில கம்பெனியில் என்ன சொல்லுவாங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சிஎம்ஏ இன்டர் படிச்சுட்டு இருக்கும்போது ஆர்டிகிள்ஷிப் பண்ணலான்னு நினைக்கிறீங்க. சில ஆடிட்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இன்டர் முடிச்சுட்டு வாப்பா, உன்னை ஆர்டிகிள்ஷிப்புக்கு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, தட்ஸ் ஆல். ஸோ அதனால் இன்டர் பண்ணும்போது பண்ணலாம். பட் சில ஆஃபீஸஸ், சில ஃபர்ம்ஸ், சில கம்பெனிஸில் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிப்பாங்க. நாட் இன்ஸ்டியூட் ரூல்ஸ். ஓகேங்களா, அது அவங்களுக்கான இதில் அவங்க பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸு எவ்வளோ பேர் சிஎம்ஏ இன்டர் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆர்டிகிள்ஷிப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சில பேர் ஆர்டிகிள்ஷிப் முடிச்சுட்டாங்க, பட் இன்டர் இன்னும் முடிக்கல, அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய இதே கிடையாது. ஓகே, நான் இன்டர் பண்ணும்போது நானும் ஆர்டிகிள்ஷிப் பண்ணேன். ஓகே, சில இதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குங்கிறத மட்டும்தான் நான் இங்கே சொல்கிறேன். சரிங்களா, அஸ் பர் ரூல்ஸ் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. சரி, இப்போ கம்பல்சரி எப்போ ஆர்டிகிள்ஷிப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்மீடியட் முடிச்சிட்டிங்க, இது வரைக்கும் நீங்கள் ஆர்டிகிள்ஷிப் ட்ரைனிங் பண்ணலை. இப்போ நீங்கள் கம்பல்சரி பண்ணணுமா அப்படின்னா, நீங்கள் இப்போ ஃபைனல் போத் குரூப் எழுத போகிறதா இருந்துச்சு, இப்போ இன்டர் முடிச்சிட்டிங்க, ஃபைனல் போத் குரூப் எழுதணும்னா கம்பல்சரி இந்த ஆர்டிகிள்ஷிப் ட்ரைனிங் முடிச்சே ஆகணும். ஓகேங்களா, ஒன்று. இல்லை ப்ரோ, நான் ஃபைனலில் ஏதாவது ஒரு குரூப் 3 அது குரூப் 4 தான் மட்டும் தான் எழுத போகிறேன், இப்போ நான் ஆர்டிகிள்ஷிப் முடிச்சிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையே கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு குரூப்பை முடிச்சுட்டு கூட ஆர்டிகிள்ஷிப் தாராளமாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஓகேங்களா, இது ரூல்ஸ், அவ்வளோதான், இன்ஸ்டியூட்டோட ரூல்ஸு. இதை நம்ம சொல்லிட்டோம். ஓகே, தட்ஸ் ஆல். அப்போது ஒரு குரூப் முடிச்சிட்டிங்க ஃபைனலில் ட்ரைனிங்கே இல்லாமல், இப்போ கடைசியாக ஒரு குரூப் மட்டும் தான் இருக்குது பேலன்ஸ். இப்போ என்ன பண்ணணும், இந்த ட்ரைனிங் 15 months முடிச்சா தான் அந்த குரூப் ரைட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பல்சரி சிச்சுவேஷன் வந்துருச்சு. சரிங்களா, ஓகே. ஸோ இதெல்லாம் பண்ணணுங்கிறது ஓகேப்பா. இப்போ இதோட அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்மளில் நிறைய பசங்க நினைக்கிறது என்னது, ஆர்டிகிள்ஷிப் பண்ணி 15 months ட்ரைனிங்கை அந்த டைம் பீரியடை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் அந்த டைம் எனக்கு வேஸ்ட்டு நான் நினைக்கிறேன் ப்ரோ. அதுக்கு பதிலாக அந்த டைமுக்கு பதிலாக நான் வேறு ஏதாவது ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு ட்ரைனிங் லைக் ஒரு சிஎம்ஏ ஃபைனலோட ப்ரிப்பரேஷன் நான் எடுத்துப்பேன், ட்ரைனிங் சும்மா டம்மியாக வேறு யார்கிட்ட சைன் மட்டும் வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அது கரெக்டாக ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சில பேர் இருக்காங்க. ஓகேங்களா, அதனால் நாலேஜ் வைஸ் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது, ஒஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா, ஏன்னா 15 minutes ட்ரைனிங் போடுது, ட்ரைனிங் போயிட்டால் என்னால் ஃபைனல் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அவங்களுக்கு தெரிஞ்ச ஆடிட்டர்ஸ் கிட்ட சும்மா ஃபார்மாலிட்டிக்கு வேலையே பார்க்காம சைனை மட்டும் வாங்கி அப்லோட் பண்ணுறவங்களும் சில பேர் இருக்காங்க. ஓகே, அதனால் ஏதாவது பெனிஃபிட் இருக்கானா, எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. நோ யூஸ் தான் சொல்லுவேன், ஒஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லுவேன். உங்கள் நாலேஜை அழிக்கிறது அப்படின்னு தான் மட்டும் தான் சொல்லுவேன். நீங்கள் எதுக்காக அதை பண்ண மாட்டேங்கிறீங்க, எதுக்கு வேஸ்ட்டாக உட்காந்து ட்ரைனிங் போய்கிட்டு அந்த நேரத்தில் சிஎம்ஏ ஃபைனல் முடிச்சுட்டு படித்து முடிச்சலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. இன்ஸ்டியூட் எதுக்குப்பா ட்ரைனிங் கொடுக்குறாங்க, உங்கள் நாலேஜ் நல்லா இதாகணும், இங்கே நீங்கள் கற்றுக்கிட்டதை நீங்கள் ஃபைனல் அப்ளிகபிளாக இருக்கணும், லைஃப் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க ட்ரைனிங் இதெல்லாம் பண்ண சொல்கிறது. நீங்கள் சிஎம்ஏ ஃபைனல் சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லிட்டு டம்மி ஆர்டிகிள்ஷிப் போகிறனால உங்கள் அறிவு தான் இதாகுமே தவிர, உங்கள் நாலேஜ் தான் போகுமே தவிர உங்களுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா இதில் பெனிஃபிட்னு சொல்லி நான் எதுவும் சொல்ல முடியாது. சில பேர் இப்படி டம்மி பண்ணுறாங்கங்கிறத நான் இங்கே சொல்ல வரேன். புரியுதுங்களா, டம்மிலே 2 கேட்டகரி மாதிரி சொல்லலாம். இப்போ டம்மிங்கிறது வேலையே பார்க்காம சில பேர் தெரிஞ்ச ஆடிட்டர் சும்மா வீட்டில் உட்காந்து சிஎம்ஏ ஃபைனல் படிச்சுட்டு இருப்பாங்க, ஆனால் வேலை பார்க்குற மாதிரி கட்டிப்பாங்க. சில பேர் சைனை மட்டும் வாங்கி அப்லோட் பண்ணிடுறது, அந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒர்க் பண்ணுறது ஒரு கம்பெனியாக இருக்கும், சைன் மட்டும் வேறு ஒருத்தட்ட வாங்குவாங்க. அது கூட ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க, சைன் மட்டும் தான் ஒரு இடத்துல வாங்கியிருக்காங்க, அது தப்பு இல்லை. பட் வேலையே பார்க்காம சைன் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் இங்கே நான் தப்புங்கிறத நான் மெயினாக சொல்ல வரேன்.
ஓகே, ஸோ அது அப்ஜெக்டிவ்ஸ் பாயிண்ட்ஸ் கேட்டகரியில் நமக்கு இருக்குது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ராக்டிசிங் சிஎம்ஏ அவங்கக்கிட்ட நீங்கள் பண்ணலாம். ப்ரோ ப்ராக்டிசிங் சிஎம்ஏ யார் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனியாக ஆடிட்டர் இருப்பாங்களப்பா. ப்ராக்டிசிங் காஸ்ட் அக்கௌண்ட் தனியாக வந்து இப்போ ஆடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்களா, அந்த மாதிரி சிஎம்ஏ ஆடிட்டர் தனியாக இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம், ஆர்டிகல்ஷிப் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் ஆல். அவங்கக்கிட்ட பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு 2 to 3 ஆடிட்டர்ஸ் வந்து ஒரு ஃபேம் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ ஃபேம் ஆஃப் சிஎம்ஏ ஃபேம், அங்கே போய் நீங்கள் ஆர்டிகல்ஷிப் அப்படிங்கிறத பண்ணலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்குது. அந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாங்கிறது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு செப்பரேட்டாக ஒரு எக்ஸாம்ஸ் வச்சு இருக்குது. அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். ஓகே, இப்போ நான் அங்கே போய் ட்ரைனிங் நான் போகணுன்னா நான் தாராளமாக நான் போகலாம். அந்த மாதிரி எவ்வளவோ இது இருக்குது, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, அங்கே போகலாம். ஓகே, நீங்கள் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, அந்த மாதிரி இடத்துல போகும்போது நீங்கள் ரொம்ப கற்றுக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிக்க முடியாது. உங்களுக்கு ஒர்க் வைஸ் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கும். பட் என்ன சொல்கிறது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயும் நீங்களும் ஒன்றுங்கிறது கிடையாது. புரியுதுங்களா? இப்போ அவங்க அங்கே லேர்ன் பண்ணிக்கிற அளவுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியாது. பட் ஓகே, அங்கே ஆர்டிகல்ஷிப் பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். கவர்மெண்ட் ரிலேட்டட் கம்பெனிஸ் எவ்வளோ இருக்குல்லப்பா, உங்களுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அவசியமே இல்லை. என்ஜிஓ, இது நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனே நீங்கள் பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளவோ இது இருக்குது. அங்கே எல்லாமே நம்ம ஆர்டிகல்ஷிப் அவங்கக்கிட்ட கேட்டு தாராளமாக பண்ணிக்கலாம். அது பண்ண முடியாது, பண்ணக்கூடாதுலாம் இல்லை. என்ன சில இடத்துல வந்து சும்மா ஃபார்மாலிட்டிக்கு லேர்னிங்கே இல்லாமல் சும்மா நீ இதை பார்த்துக்கப்பா போதும்ப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. லேர்னிங் இருக்காது. நீங்கள் லேர்னிங் வைஸ் சில இடத்துல இருக்கும். அவங்க எந்த மாதிரி ஒர்க்கு கொடுக்குறாங்க அதை பேஸ் பண்ணி இருக்குது. பட் அவங்களோட எம்ப்ளாயும் நீங்களும் ஒன்றுங்கிற மாதிரி வந்துடாதுல. அவங்க பார்க்குற எல்லா வேலையும் நீங்கள் பார்க்க முடியாது இல்லையா? அதுதான் நான் என்ன சொல்ல வரேன். சரிங்களா? அதே மாதிரி இப்போ நீங்கள் பேங்க் போகலாம், ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் இது போகலாம், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் போகலாம், தாராளமாக போகலாம். இங்கெல்லாம் ஆர்டிகல்ஷிப் பண்ணலாம், ரூல்ஸ் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து என்ன ஆர்டிகல்ஷிப் அப்படிங்கிறதுன்னு இருக்கும்போது லேர்னிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களோட ஒர்க்கு கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து லேர்னிங்கை பார்க்க போகிறீங்களா, இல்லை மார்னிங் போகலாம், வீட்டுக்கு சீக்கிரம் வந்தால் போகும், 40 minutes ட்ரைனிங் ஃபார்மாலிட்டி நான் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அங்கே போகலாம். லேர்னிங் பெரிய லெவலில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் சிஎம்ஏ ஃபேமையும் பேங்கையும் போய் கம்பேர் பண்ணிங்கன்னா, சிஎம்ஏ ஃபேமில் லேர்னிங் அதிகமாக இருக்கும், பேங்க்கில் லேர்னிங் கம்மியாக இருக்கும். பிகாஸ் எல்லாமே நம்ம சேம் நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு கேட்டகரி, இது ஒரு கேட்டகரி. நீங்கள் எல்லாத்தையும் போட்டு அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. சரிங்களா? ஒரு யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணலாம், ஒரு மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட் ஒர்க் பண்ணலாம். ஓகே, இங்கே எல்லாமே அக்கௌண்டிங் ரிலேட்டட் ஒர்க் நீங்கள் பண்ணும்போது ஓகே, அதுக்காக சும்மா வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல வந்து ஒரு செக்யூரிட்டியாக இருக்காங்க, ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்டு பாய், இந்த கேட்டகரிலாம் கிடையாது. அது ரிலேட்டட் நம்ம என்ன பண்ணுறோம், அது கொஞ்சம் ரிலேட் அக்கௌண்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம சொல்கிறோம். சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல வந்து ஜெராக்ஸ் மட்டும் எடுத்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அதை போய் ஆர்டிகல்ஷிப் நீங்கள் சொல்லிட்டு இருக்க முடியுமா? இல்லை. ஸோ அந்த மாதிரி இதை வந்து இங்கே நமக்கு சொல்கிறாங்க. சரி ப்ரோ, இப்போ வந்து நம்ம ஒரு சிஏ ஃபேர்ம் கிட்டேயோ இல்லை சிஏ ஆடிட்டர்ஸ் கிட்ட போய் நம்ம பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன். அந்த சிஏ ஃபேர்ம்லையோ அந்த சிஏ ஆடிட்டர்ஸ் கிட்டேயோ ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்கக்கூடிய ஒரே கொஷின், சார் இதுக்கு முன்னாடி நீங்கள் சிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு சைனிங் பண்ணி கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத மட்டும் கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? அவங்க எஸ் ஆமாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணுங்கள். இது வரைக்கும் அவங்க யாருக்குமே பண்ணதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கன்னா தயவு செஞ்சு அங்கே நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா கொஞ்சமாச்சு காஸ்டிங் ரிலேட்டட் ஒர்க்கு எல்லாமே அந்த ஃபார்மில் நடந்திருக்கணும். அப்படி நடந்துச்சுன்னா நம்ம அங்கே உள்ளே போகலாம். அதுதான். ஸோ நம்ம பசங்க நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கேட்காம உள்ளே போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து லாக் ஆவாங்க. ஓகே, அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ப்ரோ நான் சிஎல் ஆர்டிகல்ஷிப் முடிச்சிட்டேன், அந்த ஆர்டிகல்ஷிப் இங்கே வந்து நான் அப்படியே செட் ஆஃப் பண்ணிக்கலாமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. செட் ஆஃப் பண்ணி கேர்ஃபுல் பண்ணிக்கலாமா அப்படிலாம் எதுவும் கிடையாது. அங்கே தனியாக பண்ணணும், இங்கே தனியாக பண்ணணும். சரிங்களா? அங்கே நான் முடிச்சிட்டேன், இங்கே நான் அப்படிலாம் வந்து எதுவும் வந்து இது கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சர்வீஸ் செக்டாரில் எவ்வளோ டர்ன் ஓவர் லிமிட் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதையும் நல்லா வச்சுக்கோங்க. என்ன கேட்டகரி ஆஃப் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? நீங்கள் இப்போ அதில் போகிறீங்க அப்படின்னா என்னென்ன கேட்டகரி ஆஃப் ஒர்க்லாம் வந்து அந்த இதில் வந்து நீங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் அங்கே மீன் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நார்மலாக பார்த்துக்கோங்க. அதேமாதிரி டியூ டேட்ஸ் இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். அதே மாதிரி இன்னொன்று நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இது ஃபுல்லாக ஆர்டிகல்ஷிப் இப்போ எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு சிஎம்ஏ ஆடிட்டர் கிட்ட போகலாம், ஒரு சிஎம்ஏ ஃபர்ம் கிட்ட போகலாம், ஒரு பேங்க்கில் போகலாம், ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் போகலாம், ஒரு பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் போகலாம், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் போகலாம், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் போகலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் நான் எதை மீன் பண்ணுறேன், டிஎன்இபி கேட்டகரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எலக்ட்ரிசிட்டி, டிரான்ஸ்போர்ட்ஸ் எவ்வளவோ இது டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ரிலேட்டாக நீங்கள் போகலாங்கிறத நான் சொல்ல வரேன். பட் நிறைய பேருக்கு அது தெரியறதில்லை. எல்லாருமே சிஎஃப்எம் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் ஆர் ஐடி கம்பெனிஸ் இப்படிங்கிறத மட்டுமே நீங்கள் சர்க்யூட்டில் வந்து நீங்கள் சுற்றிட்டு இருக்கிறனால நான் சொல்கிறேன். ஓகே, சரி. ஆர்டிகல்ஷிப் எப்படி கூட சர்ச் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இதை நான் எங்கே சர்ச் பண்ணுறது, எப்படி நான் பண்ணுறது? ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு தெரியும்ல, இப்போ நான் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறேன்னா உங்கள் ஊரில் மட்டும் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள். இப்போ இவ்வளோ பிளேஸ் நான் சொல்லியிருக்கேன்னா இதில் எங்கே போகிறதா நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். லேர்னிங் அப்படிங்கிறது நிறையா இருக்கணும். அதாவது எனக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னா, சில மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் உங்களுக்கு லேர்னிங் நல்லாயிருக்கும், சில மேனுஃபேக்சரிங்கில் சொல்கிற அளவுக்கு பெருசாக இருக்காது, சும்மா நார்மல் ஒர்க்காக இருக்கும்.
அதே மாதிரி இப்போது சிஎம்ஏ ஃபேர்மு, சிஏ ஃபேர்மு, ப்ராக்டிஸிங் காஷ் அக்கௌண்ட் கிட்ட நல்லா கற்றுக்கலாம். லேர்னிங் வைஸ் நல்லாயிருக்கும். அங்கே போய் நம்ம கற்றுக்கிட்டோன்னா இன் ஃபியூச்சரில் வந்து நம்மளே ஒரு ப்ராக்டிஸிங் இதில் வந்து நம்ம போட்டுடலாம், ப்ராக்டிஷனர் ஆகிடலாம் இல்லையா? ஸோ அதனால் அது நல்ல ஒரு ஸ்கோப்பு, நல்ல ஒரு லேர்னிங், குட் லேர்னிங் வைஸ் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு அங்கே இருக்குது அந்த சைடு போகும்போது. ஃபினான்ஷியலாக பெரிய லெவலில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலனாலும் லேர்னிங்க்கு நல்லா இருக்குது. ஏர்னிங்கை தாண்டி லேர்னிங் அங்கே நல்லாவே இருக்கும் அந்த பர்டிகுலர் ஒரு 15 months. ஸோ அது என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன் அப்படிங்கிறது. இல்லை ப்ரோ, நான் வேணால் பேங்க்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா அது ரிலேட்டடாக நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். உங்கள் சைடில் இருக்கக்கூடிய பேங்க்ஸில் ஆர்டிகல்ஷிப் பண்ணுறதுக்கு அவங்க ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத பாருங்கள். ஆனால் அவங்க பண்ணுற எல்லா ஒர்க்கும் உங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப பேசிக் ஒர்க்கும் உங்ககிட்ட கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் ஓகே பார்த்துக்கணும். ஏன்னா சில பேர் வந்து இப்போ சும்மா நான் அமௌண்ட்டுக்காக தான் ப்ரோ வர்றேன், இப்போ சும்மா ஃபார்மாலிட்டிக்கு வீட்டில் இருக்கிற போர்டுக்கு தான் ப்ரோ வர்றேன், ஃபைனல் பண்ணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது ஓகே. பட் லேர்னிங் பார்க்குறவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மேனுஃபேக்சரிங் கம்பெனி போகணும்னு நினைக்கிறீங்களா? சரி, உங்கள் ஊர்லேயே போகணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஊர் போகணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். இல்லை ப்ரோ நான் வேறு பிளேஸ் போகணும்னு நினைக்கிறேன். வேறு பிளேஸ் போகணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ எந்த பிளேஸ் போகணும்னு நினைக்கிறீங்க? சென்னையா, கோயம்புத்தூரா? அப்போ நம்ம சைட்லேயே, நம்ம இன்ஸ்டியூட் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா சிஎம்ஏ மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் லிஸ்ட்டும் போட்டு அது ஆர்கனைசேஷன் லிஸ்ட்டு வருது. எந்தெந்த கம்பெனிஸ் எந்தெந்த இதில் வந்து ஆடிட்டர்ஷிப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த கம்பெனியை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக உள்ள என்ன பண்ணிக்கலாம், ட்ரைனிங் போய் தாராளமாக எடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ நான் ஆடிட்டர்கிட்ட போகிறேன், அதுவும் லிஸ்ட் இருக்குது, எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே நம்ம சைட்டில் இருக்குன்னு சொல்கிறோம். நம்ம www.icma.in வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதிலே வந்து நமக்கு அங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த இருக்குது பாருங்கள் உங்களுக்கு சைடில் பிசிஎம்ஏ ரெஜிஸ்ட்ரேஷன், ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. டேரெக்டாக கூகுளில் சிஎம்ஏ ஆர்டிகல்ஷிப், சிஎம்ஏ ட்ரைனிங் போட்டாலே இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜில் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணி தாராளமாக பார்த்துக்கலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் அதனால் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராசஸ் நான் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக உள்ள அதை ப்ராசஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன வேணும், ஆடிட்டர் வேணுமா, அப்போ அது அந்த சைட்டில் போடுங்க. இல்லை ப்ரோ நான் சென்ட்ரல் கமர்ஷியல் கம்பெனி அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற நான் தெரிஞ்சுக்க போகிறேன்னா அப்போ அது ரிலேட்டட் ஆஃபீஸஸ் உங்களுக்கு எங்கே இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும் உங்கள் பர்டிகுலர் பிளேஸில். இல்லை அது கொஞ்சம் இன்னும் தள்ளி போனோம் அப்படின்னா அப்போ அது என்னங்கிறது நம்ம ரெஃபர் பண்ணி அதோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, அதோட மெயின் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, சென்னையில் எங்கே இருக்குது அப்படிங்கிற அனலைஸ் பண்ணி நம்ம அங்கே போய் நம்ம டிஸ்கஸ் பண்ணி அவங்ககிட்ட நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு வந்து சில இதில் வந்து காண்டாக்ட் நம்பர்ஸ் இருந்துச்சு. இப்போ ஒரு சிஎம்எஃப்எம் சிஎஃப்எம்லாம் இருக்குன்னா காண்டாக்ட் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா டேரெக்டாக கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம். வேகன்சிஸ் இருக்கா சார், நான் இப்போ பண்ணிக்கலாமா அப்படின்னு கேளுங்க. அவங்க இன்கேஸ் எஸ் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஃபர்தராக காண்டாக்ட் பண்ணலாம். மெயில் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறதுங்கிறதுலாம் கரெக்டாக இருக்காது. சில இது மெயில் ஐடி வந்து டீஆக்டிவேட் பண்ணிப்பாங்க, இதுன்னு இருக்குது. ஸோ அதனால் சொல்கிறேன், நம்ம இப்போ நான் சொன்னல இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எடுக்கிறீங்களே அதனால் அந்த லிஸ்ட்டில் வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா? தட்ஸ் ஆல். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ இவ்வளோ இதில் பண்ணலாங்கிறத சொல்லிட்டேன். இதில் எங்கே போனால் நமக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ஏர்னிங்கை பார்த்தா சில இடத்துல லேர்னிங் இருக்காது, லேர்னிங்கை பார்த்தா சில இடத்துல ஏர்னிங் இருக்காது. இன்றைக்கி இருக்கிற ஒரு சிஎம்ஏ ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு தேவை ஏர்னிங்கை தாண்டி லேர்னிங்கு. அந்த லேர்னிங் இருந்துச்சுன்னா நமக்கு அப்கிரேட் வந்து வேறு லெவலில் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ அதை தான் வந்து நான் மெயினாக வந்து ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன். ஓகே, தட்ஸ் ஆல். அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாவே பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதனால் எந்தெந்த பிளேசஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இன்னொரு தப்பை பண்ணக்கூடாது. ஒரு ஃபார்ம் நம்பர் இருக்கும், எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். T1, T5, T4 இதெல்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து அந்த ட்ரைனிங் நீங்கள் போகும்போது என்ன பண்ணுறீங்க, அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? உள்ளே போனவொடனே இந்தாங்க சார் ஃபார்ம்னு சொல்லலாம் கொடுக்கக்கூடாது. 30 days டைம் இருக்குது. பொறுமையாக ஒரு 10 to 20 days பார்க்கணும், செட் ஆகுதா அந்த ஃபார்ம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபார்மை கொடுக்கணும். நீங்கள் போனோடனே ஃபார்மை கொடுத்துட்டு 10 days செட் ஆகாது. மறுபடியும் என்ன பண்ணுவீங்க, நான் வெளில வரேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வெளில வருவீங்க. வெளில வரனால யார் டிஸ்அட்வான்டேஜ் தெரியுமா, உங்களுக்கு தான். நீங்கள் தான் ஐ திங்க் 2000 வேணும், 4000 சம்திங் நீங்கள் தான் பே பண்ணணும். உங்கள் மணி தான் வேஸ்ட்டாக போகும். ஓகே, எதுக்காக, ஆஃபீஸ் மாறுறீங்கல்ல, ஸோ ஃபார்ம் மாற்றணும்ல, அதனால் இதுதான் தேவையில்லாதது நமக்கு. சரிங்களா? அதனால தான் சொல்கிறது, அந்த தப்பை என்றைக்குமே நம்ம பண்ணக்கூடாது. ஒரு ஃபார்மோ எந்த ஒரு இடத்துல நீங்கள் உள்ளே போனாலும் சரி, எடுத்த உடனே போய் இந்தாங்க சார் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுக்காம ஒரு 30 days வரைக்கும் அப்லோட் பண்ணிக்கலாம். டைம் இருக்குது. இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணால் இங்கே 30 daysக்குள்ளே ஃபார்ம் நம்ம சைட்டில் அப்லோட் பண்ணணும். என்னென்ன ஃபார்முங்கிறது ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். பட் அதை பொறுத்த மட்டும் உடனே இப்போ இன்றைக்கி ஜாயின் பண்ணி இன்றைக்கே போய் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தா உங்களுக்கு தான் டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த பிளேசஸ்லாம் நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். எப்படி சர்ச் பண்ணணும்னா, இப்போ நம்ம சும்மா வீட்டில் இருந்தாலும் எல்லாமே நமக்கு தேடி வந்துடாது. நமக்கு என்ன வேணும், எந்த பிளேஸில் போக போகிறோம், எங்கே போக போகிறோம், எந்த ஆஃபீஸில் போக போகிறோம் நம்ம சர்ச் பண்ணி நம்ம காண்டாக்ட் பண்ணுறதுல மட்டும்தான் இருக்குது. மெயில் பண்ணிவிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா டைம் கண்டிப்பாக வேஸ்ட்டாக தான் போகும். எந்த லொக்கேஷன் என்ன ஏதுங்கிறத பார்த்து அனலைஸ் பண்ணி போனால் மட்டும்தான் அதுக்கேற்ற ஃபர்தர் ப்ராசஸ் பண்ண முடியும். ஆர்டிகல்ஷிப் வீட்டில் இருந்தால் நமக்கு ஆர்டிகல்ஷிப் டக்குன்னு ஆர்டிகல்ஷிப்லாம் கிடைக்காது. சரிங்களா? ஸோ அது மாதிரி நல்லா வச்சுக்கோங்க. ஸோ நான் கைடன்ஸ் கொடுத்துட்டேன், அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணுங்கள். ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் போனாலும் போங்க, இல்லை இப்போ போனாலும் போங்க. இன்னொன்று ஒரே ஒரு ஃப்ரீ அட்வைஸு, ப்ரோ நான் இன்டர் குரூப் 1 பாஸு, இப்போ நான் குரூப் 2 எழுதிருக்கேன், இப்போ இது பாஸ் ஆகிட்டா அவ்வளோதான் அப்படின்னா ஆர்டிகல்ஷிப் இப்போதைக்கு பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ட்ரைனிங்கிற நேமில் போயிடுறீங்க, 1 month ரிசல்ட் வந்துடும். அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அப்போ நீங்கள் டேரெக்டாக எம்ப்ளாயாக போயிடலாம் அந்த மாதிரி டைம் வரும்போது. ஓகேங்களா? எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி இந்த ட்ரைனிங்கில் எக்ஸிபிஷன் வாங்கிக்கலாம்.
ஓகே, அதனால சொல்கிறேன். இல்லை ப்ரோ, நான் இப்போ தான் ஒரு குரூப், இப்போது சிங்கிள் குரூப் தான் நான் அதாவது என்ன சொல்கிறேன்னா, சிங்கிள் குரூப் ரைட் பண்ணியிருக்கேன். இன்னும் எனக்கு ஒரு குரூப் இருக்குன்னா நீங்கள் ஆர்டிகல்ஷிப் பண்ணலாம். ப்ரோ நான் போத் குரூப் ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கிளியர் ஆச்சுன்னா இன்டர் கிளியர் அப்படின்னா கொஞ்சம் ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இல்லை ப்ரோ எனக்கு இன்னும் எழுதவே இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ ஷோ ஆல் தி வெரி பெஸ்ட். என்ன பண்ணாலும் கரெக்டாக பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, ஆன்சர் பண்ணுறேன். பார்க்கலாம்.